டேய் சின்சனே, ஜாலியோ ஜாலிடா. இங்க பாருடா சின்சனே, ட்ரெயின் வருது. வாவ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ட்ரெயின்ல போலாம்டா. ஏய் டோரிமானே, போலாம் போலாம். ஆனா இது மாதிரி ட்ரெயின்லலாம் நம்ம போக மாட்டோம். இது பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது, இது கூட்ஸ் ட்ரெயின். இதுல வந்து பார்சல், கார் அது மாதிரி தான் போகும், புரியுதா? டேய் பிராங்க்லினே, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாச்சும் வாங்கி கொடுடா. டேய் சின்சனே, எனக்கு வந்துட்டு பயங்கரமாக பசிக்குது. சரி, கடை ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்களேப்பா, இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வா. அடா என்னடா எல்லாரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடடா, இது என்ன மாதிரி இடம்னே தெரியலையே. சரி, இங்கே என்னமோ ஹாட் டாகுன்னு போட்டிருக்கு, இருக்குதான்னு கேட்டு பார்க்கலாம் வா. சார், இங்கே டாக் இருக்குதுங்களா? யாரடா பார்த்து டாகுன்னு? என்ன பார்த்தா உனக்கு டாகு மாதிரியா தெரியுது? ஐயையோ சார், நான் ஹாட் டாகுன்னு சொல்ல வந்தேன் சார். உங்களை போய் டாகுன்னு சொல்லுவேனா? நீங்கள் எரும மாடு மாதிரி இருக்கீங்க. ஆடா பேசிக்கிட்டே இருக்க போது கையை வைக்கிறீங்களா? இந்தா வாங்கிக்கோ. ஆடா மண்டையில் முடியே இல்லை உனக்கெல்லாம், என்னடா எவ்வளோ திமுரு? இந்தா வாங்கிக்கோ. போடா, யார் மேலே கையை வைக்கிற? அடடா, இங்கே எங்கடா அவங்களாம் ஓடே போயிட்டாங்க. அந்த பயம் இருக்கட்டும், யார் மேலே கையை வைக்கிறீங்க? ஃப்ராங்க்லின்னா சும்மா மீசை இல்லாதவன்லாம் என்ன வீரம் இல்லாதவன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அடேங்கப்பா டோரிமானே, நம்ம பிராங்க்லினோட வீரத்தை பாத்தியா? கோவம் வந்ததுன்னா எல்லாரையும் ஓட விட்டுறான். வேற லெவல் இல்ல? ஆமாண்டா சின்சனே, பிராங்க்லின் மாமா சூப்பரா ஃபைட் பண்றீங்க, வேற லெவல்ல. டே சின்சனே, டோரிமானே, இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குடா. இங்கே நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிட்டு காட்டுக்கு போகிற வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு எவன் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியல, காலையிலேயே ஒரு பிரச்சனை வேற. சரி டே சின்சனே, நீ இங்கே நில்லு, நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்ன பொருள்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு. அடடா, ஏகப்பட்ட பொருள் இருக்கு. இதில் எதை வாங்குறதுன்னு தெரியலையே. இந்த சின்சன் பையன் எதை கேட்பான்னு தெரில. இந்த டோரிமானுக்கு என்ன வேணும்னு தெரியல. டே சின்சனே, அடா வந்துட்டியாடா? சரிடா, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கொஞ்சம் பாரு, வேண்டியது எல்லாமே எடுத்துக்கோ. நம்ம சீக்கிரமாக காட்டுக்கு போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புற வேலையை பார்க்கணும். என்னடா புரியுதா? இங்கே ஓவராக செலவு வைக்காமல் அளவாக பார்த்து எடுக்கிற வேலையை பாரு. டே பலுகுண்டு வாயா, உன்னை பார்த்தாலே எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. கடையே காலி பண்ணிவிடுவான் போல இருக்கு. அட என்னப்பா பிராங்க்லின் இப்படி சொல்லிட்டேன்? நானா அவ்வளோ செலவு பண்ண போறேன் உனக்கு? அண்ணே, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு 10 கிலோண்ணா. அன்னாச்சி பழம், திராட்சை, கிரேப்ஸ், ஆரஞ்சு எல்லாத்துலயும் 4 கிலோ போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூஸா இது ஒரு 2 லிட்டர் எடுத்து வண்டியில வைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது? அட பபுள் கம்மு, சாக்லேட்டு. சரிண்ணா, எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு பாட்டில் எடுத்து உள்ள வைங்கண்ணே. வேற என்னென்ன இருக்குது உங்க கடையில? அட இது என்னது? இது ஃப்ரெஷ் ஜூஸா? இது சூப்பரா இருக்குது. சரிண்ணா, இது குடிக்க ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அட இதெல்லாம் என்னன்னே தெரியலையப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. அட ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னப்பா வச்சிருக்காங்க? அட பால், தயிர் எல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க என்ன அங்க போய் சமைக்கவா போறோம்? பால், தயிர் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அட ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஜெம்ஸ் மிட்டாய். வாவ், சூப்பரா இருக்குமே. நம்ம டிராவல் பண்ண போது ஒண்ணு வாயில போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியா போலாம். டோரிமானுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாவ், ஏடிஎம். டேய் பிராங்க்லினே, உன் கையில காசு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஏடிஎம்ல இருந்து காசை எடுத்துக்கோ. இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. சீக்கிரம் கிளம்பி வண்டிக்கு வா. டேய் டோரிமானே, உனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, நம்ம பிராங்க்லினுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. சும்மா ஜாலியா போலாம் வாடா. இனி ஒரே கொண்டாட்டம் தான். गाइस, நாங்க காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம், எல்லா மிருகத்தையும் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க செம்ம ஃபன் பண்ண போறோம். எங்க கூட நீங்களும் சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்ணலாம் வாங்க. டே சின்சனே, நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சுரா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு மிருகத்தையும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ஏதாச்சும் தேவையில்லாமல் பண்ணால் நம்மளை அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். என்ன புரியுதா? பிராங்க்லின் மாமா, நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். டே சின்சனே, என்னடா கண்ணு கெட்டின தூரம் ஒரு மிருகத்தை கூட காணோம்? அட ஆமாப்பா பிராங்க்லின், என்னடா ஏதோ காடுன்னு சொன்ன, காட்டுக்குள்ளனா ஏகப்பட்ட மிருகம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு மிருகத்தை கூட காணோம். டே சின்சனே, டோரிமானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, ஒரு மிருகமாக பார்க்கலாம். ஏய் பிராங்க்லின், அங்க பாடுற மான் இருக்கு, பாடுற மான். அட கொம்பெல்லாம் வச்சிருக்கு. வாவ். ஏய் டோரிமானே, நீ பாத்தியா? சின்சனே பார்க்கலடா, ஓடி போச்சுடா. அடே டோரிமான், இங்கே பாருங்க எவ்வளோ மான் இருக்கு. அடேங்கப்பா. டே சின்சனே, வேற லெவல்ல இருக்கு. என்னடா கலர் கலரா இருக்குது.
நம்ம பிராங்க்லின் மாமா போட்டோ வர எடுக்க போறாரு. அத சூப்பரு. பிராங்க்லின் சூப்பரா புடி போட்டோ. அழகா இருந்ததுன்னா நம்ம வீட்ல ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சரிடா சின்சனே, இருடா. கொஞ்சம் ரெண்டுமே சேர்ந்து வந்து அழகா ஒரு போஸ் கொடுத்ததுன்னா எடுத்துடலாம். அடடா, ஒன்று தலை கீழே குனிஞ்சிருக்குது, ஒன்று தலை நிமிர்ந்துருக்கப்பா. சரியில்லையே. விட மாட்டான் அந்த பிராங்க்லின். ஒழுங்கா எழுந்து நில்லுங்க, உங்களை ஃபோட்டோ பிடிக்க போகிறேன். 1 2 3. எப்படி பிடிச்சிட்டோம்ல? டேய் பிராங்க்லின் சூப்பர்டா. இத ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். சரி சரி கிளம்பு. மானும் பார்த்தாச்சு, வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி குட்டி குட்டியா முயல் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். என்ன புரியுதா? என்னது, முயலை பிடிக்க போறீங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறீங்களா? டேய், இதுக்கு தாண்டா உங்களெல்லாம் கூட்டுற வரக்கூடாது. டேய், காட்டுக்குள்ள இருந்து எதையும் பிடிக்க கூடாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள அவ்வளோதான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னது, என்னையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? யாரு தெரியுமா இந்த சின்சனு? இந்த சின்சனுக்கு ஏகப்பட்ட போலீஸ தெரியும். நான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் கிட்ட சொன்னேனா அவ்வளவுதான். அட டேய், இங்க பாருடா டோரிமான், டாக் எல்லாம் இருக்குது. அட ஒரு அக்கா வாக்கிங் வர போறாங்க. டேய், அது வாக்கிங்களடா, அவங்க ட்ரக்கிங் போறாங்க. ஓ ஏதோ ஒண்ணு. சரிடா. டேய் பிராங்க்லின், இங்க வேற என்னடா மிருகம் இருக்குது? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அட என்னமோ குடுகுடுன்னு ஓடிச்சேப்பா. என்ன ஓடிச்சுனே தெரியல. அது என்னடா, அது மானா? என்னன்னே தெரியல நண்பர்களே. நீங்க அத பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? அது என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் பிராங்க்லின், அது என்ன வாடா இருக்கும்? அட மறுபடியும் ஓடி ஆறுது. அட இங்க பாருங்களேன், நரி, குள்ள நரி. ஆமா, அட முயல் எல்லாம் இருக்குது. சூப்பர் பிராங்க்லின், எனக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும்டா. நம்ம முயலை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்டா, ப்ளீஸ்டா. அடே பலுகுண்டு வாயா சின்சனே, எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்னடா டோரிமானே, இந்த பிராங்க்லின் இப்படி வந்து படுத்துக்கிட்டா? வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் போல இருக்கே. கரெக்டாக சொன்னடா சின்சனே, கொஞ்சம் டயர்டாக தான்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிடா பிராங்க்லின், நீ நல்லா ரெஸ்ட் எடு, அப்பதான் கார் ஓட்ட முடியும். டேய் டோரிமானே, நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பால் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம் வா. பிராங்க்லின் தூங்கி எழுந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி எல்லாம் நம்ம கட் பண்ணி சூப்பரா சாப்பிடலாம். நண்பர்களே, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய தர்பூசணி. நிறைய என்னோட நண்பன் பிராங்க்லின் எனக்காக இந்த வெயிலுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, நாங்க சின்ன கூண்டு வேற எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கூண்டுக்குள்ள தான் இந்த முயல் எல்லாம் பிடிச்சு வைக்க போறோம். எப்படி? அது மட்டும் இல்லாம லேட் ஆயிடுச்சுன்னா நாங்க தங்கறதுக்கு சின்ன சின்ன வீடெல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுதான் டென்ட்னு சொல்லுவாங்க. சின்சனே, எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள போக போறேன். எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அட ஆமா கைஸ், இங்க பாருங்க நம்ம டோரிமான் இந்த டென்ட்டுக்குள்ள சூப்பரா இருக்கான். சரி வாடா நம்ம நிறைய மிருகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைனாகுலர். இந்த பைனாகுலர் மூலமா நம்ம நிறைய மிருகத்தை பார்க்கலாம். அடடா, என்னடா இது டோரிமான், இந்த பைனாகுலர் ஒர்க் ஆகல போல இருக்கு. சரி வா, நம்ம நேர்ல போய் மிருகத்தை பார்க்கலாம். அட இங்க பாருடா, எவ்வளவு பெரிய முயல். அடேங்கப்பா, ஜெயிண்ட் ராபிட். வாவ், அடேங்கப்பா, எப்படி துள்ளி குச்சி ஓடுது பாரு. முயலே இங்க வா. என்னடா சின்சனே, இவ்வளோ பெரிய முயலா இருக்குது? அடேங்கப்பா, காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய முயல்லாம் இருக்குமா? அட டேய் டோரிமானே, இங்க பாரு, குட்டி குட்டி முயல் எல்லாம் கூட இருக்கு. அடே சின்சனே, அந்த பெரிய முயல் தான் இதோட அம்மாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஆமாண்டா டோரி. டேய் டோரிமானே, இங்க ஓடி வா. இங்க பாரு, மானெல்லாம் நிக்குது. அடேங்கப்பா, இந்த மான் என்ன பார்த்து பயப்படவே இல்லடா டோரி. பக்கத்துல எப்படி நிக்குது பாரு. ஏன் இது ஒரு மாதிரி பயந்த மாதிரி நிக்குதுனே தெரியலையே, பாவம். அடடா, இங்க இன்னொரு மான் வேற இருக்கு. வா டோரிமானே. அடடா, இந்த மானுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு போல இருக்கு. மூக்குல எல்லாம் அடிபட்டிருக்கு. என்னாச்சுன்னே தெரியலையே. டேய் சின்சனே, அங்க பாருடா, ஏதோ புலி மாதிரி தெரியுது. டேய் என்னடா சொல்ற? புலியா? எங்கடா இருக்கு? அடடா, புலினா பயங்கரமா இருக்குமே. டேய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து சொல்லுங்க, நிஜமாவே அது புலி தானா இல்லாட்டி வேற ஏதாச்சும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அடடா கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் சின்சனே, நம்ம இந்த பக்கம் போக வேண்டாம், வா ஓடி போயிடலாம். டேய் டோரிமானே, கரெக்டா சொன்னடா. அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல. நம்ம அந்த பக்கம் போக வேணாம். இனிமேல நம்ம நேரா போலாம். இங்கதான் முயல் எல்லாம் இருக்குது. ஆபத்து இல்லாத மிருகமா இருக்குது. அடடா, இந்த முயல் நம்ம கூடயே வருதேப்பா. இந்த முயல் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்பனா உடனே இதை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ள
இப்போ என்னடா பண்றது? இங்க டைனோசரஸ் எல்லாம் இருக்குடா. நம்ம தெரியாம காட்டுக்கு வேற வந்துட்டோம். அட இங்க பாருடா, ஏதோ ஒரு முட்டை மாதிரி இருக்கு. என்ன முட்டைனே தெரியலையே. அடே சின்சனே, முட்டையா? அடே அதுகிட்ட போகாத, ஒருவேளை இந்த டைனோசரஸோட முட்டையா இருக்க போகுது. என்னடா டோரி சொல்ற? டைனோசரஸ் முட்டையா? அடடா, தப்பான இடத்துல வந்து நின்னுட்டோம் போல இருக்கு. இத மட்டும் அந்த டைனோசரஸ் நம்மள பார்த்ததுனா விரட்ட ஆரம்பிச்சிரமாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், அடடா பாத்துடுச்சு 2 டைனோசரஸ். ஓடு 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 டேய். அடே டோரிமானே, எங்க நிக்காத, சீக்கிரம் ஓடியா. நம்ம சீக்கிரமா பிராங்க்லினை எழுப்பணும். டேய் பிராங்க்லினே, டேய் மண்டையா, சீக்கிரம் எழுந்துடுறா. இனிமேல் நம்ம இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கிளம்பலாம் சீக்கிரம். இங்க டைனோசரஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்குமா, அதனாலதான் பயந்து போயிருக்கு. சீக்கிரம் ஓடியா. நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். டேய் உன்னதாண்டா தூக்கத்துல இருக்கிறான் போல இருக்கு. அடடா, கார் இங்கதான் இருக்கா. நான் கார்ல போய் ஒளிஞ்சிக்கிறேன். டேய் டோரிமானே, சீக்கிரம் வாடா, ஆடிய செஞ்சு வர. டேய் பிராங்க்லினே, வந்து தொல்லடா. டேய் டைனோசரஸ் இருக்குடா. என்னடா ஆச்சு இந்த சின்சன் பையனுக்கு? இப்படி அலறி அடிச்சு ஓடுறான். என்னதுடா, டைனோசரஸா? இந்த காட்டுக்குள்ள எப்படா டைனோசரஸ் எல்லாம் இருக்கும்? அடடா, ஆமா, தூரத்துல ஏதோ டைனோசரஸ் மாதிரி தான் தெரியுது. ஓடுடா பிராங்க்லினு. அடடா போச்சு, பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருது போல இருக்கு இந்த டைனோசரஸுங்க. 1 இல்ல 2. இன்னைக்கு நம்ம நல்லா வசமா மாட்டணும் போல இருக்கு. டே டோரிமானே, சின்சனே, நல்லா டிக்கெட்டில் ஒழிச்சுக்கோங்கடா. டேய் ஐயையோ, நல்லா காட்டுக்கு வந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்த டைனோசரஸ் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. அடடா, ரோடு வேற இல்லையே. போச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் செத்தம் போல இருக்கு. போச்சுடா, கார் என்னடா இப்படி மாட்டிக்கிடுச்சு. ஐயையோ, 2 டைனோசரஸுமே நம்மளை சுத்து போட்டுச்சு. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? இதுங்க 2த்தையும் பார்த்தா கொலை பசியில இருக்க போல இருக்கு. இன்னைக்கு நம்மள செம்மையா வேட்டையாடிடுங்க போல இருக்கு. கடவுளே, எங்களை காப்பாத்து. சிங்கம் சிங்கம், இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலயும் பிரச்சனைகளே இருக்காது. அடடா, ஏதோ ஒரு பெரிய மிருகத்தோட சவுண்டா கேக்குது. யாரோ ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தே ஆகணும். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம், இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். அடடா, 2 டைனோசரஸ் சுத்து போட்டு இருக்குது. விடக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் கிட்டே வா. ஒழுங்கா ஓடிடுங்க. ஓடுங்க, அந்த பயம் இருக்கட்டும். உங்களை சுட்டு உங்களை மயக்கடிக்க வச்சிருவேன். ஓடுங்க ஓடுங்க. அட, நம்ம பிராங்க்லினி, சின்சனு, டோரிமானே, என்னப்பா நீங்க இங்க பண்றீங்க? உங்களை தான் நான் காப்பாத்தனா? நல்லதா போச்சு. ஆமா சிங்கம் சார், நல்ல வேலை நீங்க இங்க இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி சார் இங்க? அட, நான் தான்ப்பா இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர். அட சூப்பர் சிங்கம் சார், செம்மையா நீங்க எங்க உசுரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை எங்க லைஃப்ல மறக்கவே மாட்டேன் சார். பிராங்க்லின், சட்டம் தன் கடமையை செய்யும். என்னோட வேலையை தான் நான் செஞ்சிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் காப்பாத்திருப்பேன். இனிமேல நீங்க இந்த காட்டுக்குள்ள வரணும்னா எங்க கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க. தேவையில்லாம இப்படி வந்து பிரச்சனையில மாட்டாதீங்க. என்ன நாங்க சொல்றது புரியுதா? சிங்கம் சார், சாரி சார். நாங்க கம்பல் பண்ணதுனால தான் நம்ம பிராங்க்லின் இந்த காட்டுக்கு வந்தா. நாங்க இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நாங்க சும்மா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. டே சின்சன், சரி விட்றா. யாருக்குடா தெரியும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு புது பிரச்சனை வரும்ன்ட்டு. சரி, நம்ம சிங்கம் சார் நம்மளை காப்பாத்திட்டாரு. இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை. சரியா நண்பர்களே, இதுக்கப்புறம் நீங்கள் காட்டுக்கு வரீங்கன்னா தயவு செய்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட அப்ரூவலோட வாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும். நாங்கள் மாட்டின மாதிரி உங்களுக்கும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய், see you guys.